பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இணைந்து இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் கர்த்தர் தந்ததுக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் 121 சங்கீதம் அதனுடைய 7வது வார்த்தையை வாசிக்கிறேன். முதல் பகுதி இப்படி சொல்லுது: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். யாருக்கு என்றால், அது மேலே வாசிக்கிறோம், கர்த்தர் தேவனுடைய ஒத்தாசையை காத்து கொண்டிருக்கிற, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வ பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். தேவனை நோக்கி பார்க்கிற மனிதனை அல்ல, சூழ்நிலை அல்ல, தன் பலத்தை, தன் புத்தியை, தன் எந்த நம்மை எனக்கு இருக்குன்னு எதை நினைக்கிறேன் அந்த விஷயத்தின்படி அல்ல, எல்லாம் இருந்தாலும் தீங்குக்கு விலக்கி காக்கிறது மனுஷ கையில் அல்ல. இந்த கால வேளையில் தேவன் ஒருவர் தான் தீங்கு எங்கே இருக்கிறதுன்னு அறிந்தவர். நம்ம விழுந்த பிறகு தான் நமக்கு தெரியும், ஐயோ இதில் ஆபத்து இருந்திருக்கு. நமக்கு முன்பாகவே அறிந்திருக்கிற கர்த்தர். தேவனை நோக்கி பார். எல்லா விஷயத்திலும் எதில் தீங்கு, எதில் மறைவான கண்ணிகள், எதில் சத்துருக்கள் பதிவிருக்கிற இடங்கள் எதுன்னு எல்லாம் நமக்கு தெரியாது. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார். பர்வதங்களுக்கு நேராய் நம்முடைய சிந்தைகளை, எண்ணங்களை, இருதயத்தை உயர்த்தும் போது அவனை எல்லா தீங்குக்கும், எஸ் ஆண்டவரே என்னை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு யாத்திரையில் போ, வேலைக்கு போ, உன் காரியத்தை செய், உன் பிஸ்னஸை செய். கர்த்தர் உன்னோடு கூட வருவார். உனக்கு பதிவிருந்திருக்கலாம் ஜனம், அவருடைய கண்களை மறைத்து போடுகிற தேவன். உன்னை அழிக்க காத்திருக்கிற ஜனம் இருக்கலாம். அந்த தீங்கு விலக்கி காக்கிற கர்த்தர் உன்னோடு வருவார். அல்லேலூயா. ஆகவே உலகத்தில் சுற்றிலும் எதிரிகள், போராட்டங்கள் நிறைந்திருந்தாலும் இந்த காலவேளையில் உன்னுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லா விஷயத்துக்கு முன்பும், அன்றன்றுள்ள கடமைகளை செய்வதற்கு முன்பும் தேவனை நோக்கி பார். ஒரு புதிய கிருபையை அன்றைக்கு பெற்றுக்கொள். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காக்கிறவரே உமக்கு நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு வேலைகளையும், தொழிலையும், பிஸ்னஸையும், யாத்திரையும் கடந்து போவோம். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கிறவர் நம்மோடு வருவார். செபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான மறைவான ஆயுதங்கள், மறைவான கண்ணிகள், மறைவான தந்திரங்கள் இந்த காலவெளியிலே அப்பா எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனால் சகலத்தை அறிந்த தெய்வ கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தெய்வ சந்நிதிகள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் யார் யார் தன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகள் நடுவிலும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உமக்கு நேராக இருதயத்தை ஏறெடுக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து எல்லா தீங்குகளையும் விலக்கி தீங்குகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற, விடுவிக்கிற தேவனாயிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஜனத்தின் மேல் இருக்கட்டும். இவர்கள் செய்கிற தொழில், வேலை ஆசீர்வதிக்கப்பட, இவருடைய வெளியில் வேலைகளுக்கு எதிராய், தொழிலுக்கு எதிராய், நன்மைகளுக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் இருக்கிற சகல ஆயுதங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா. God bless you. Praise the Lord.